இப்ப மைக்க ஆன் பண்ணியாச்சு. ஹலோ ஹலோ. பேசின வாய்ஸ் எப்படி இருக்கு, இப்ப பேசின வாய்ஸ் எப்படி இருந்தாங்க? ஹலோ ஹலோ. ரொம்ப தெளிவா கேக்குதா? வணக்கம். கேக்குதா? கேக்குதா? வணக்கம். மலைகளின் காதலன் உங்கள் நண்பன் ராஜபாண்டி. இன்னைக்கு என்ன அப்படின்னா ஒரு சந்தோஷமா சொல்லலாம். ஆமாங்க, நான் ரொம்ப நாளா இந்த யூடியூப் சேனல் வந்து இயற்கை மலைகளுக்கு அதிகமாக போவேன். அப்போ இயற்கை சார்ந்து பதிவு பண்ணோம். அப்போ என்னுடைய நண்பர்கள் சொன்னாங்க அந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பின்னு. நானும் ஆரம்பிச்சிட்டேன். இப்போ கிட்டத்தட்ட அப்படியே ஹவர்ஸ் நெருங்கிட்டே வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு. அதுக்கு காரணம் நீங்கள் தான். இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா வீடியோஸ் தெளிவாக வேணும் அப்படின்னா கஸ்டமராக சொன்னாங்க தெளிவாக வேணும் அப்படின்னு. அப்போ மைக் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருந்தேன். இதில் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு மைக்கு ரெடி பண்ணேன். எங்கே வாங்கினேன் அப்படின்னா நம்ம மதுரையில் இருக்க டவுன் கால் ரோட்டுக்கு போனேன். அங்கே ஒரு அண்ணன்ட்ட விசாரிச்சு ஒரு மைக் வாங்கினேன். ரொம்ப பட்ஜெட்டுக்கு ரொம்பலாம் போக முடியல. 1800 2 சொன்னாங்க. அப்புறம் 1800 சொன்னாங்க. கடைசி என்ன மைக்கு அப்படின்னா 1002 சொல்லி 1800 கொடுத்தாங்க. ஆமாங்க, இந்த மைக்கு இந்த மைக்கு தான் டிஜிடெக்னு போட்டிருக்கு. நம்மளுக்கு மெயினாக வந்து நம்ம வந்து எல்லாத்துலையும் பேசுகிறோங்கிறதுக்காக 2 மைக் இருக்குது. ஒன்று இருக்குது. வாங்க பிரித்து பார்ப்போம். பக்கத்தில் வாங்க. இதுதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிட்டு வந்து கவரை பிரிப்போம். இதில் பிரிச்சுட்டு உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். வாங்க, நீங்கள் பாருங்க, பிரித்தாச்சு. அழகா சூப்பராக இருக்குங்க. நான் ஆசைப்பட்டது மைக்கு, யூடியூப் மைக்கு. என்னுடைய ஆசையே தான். இங்கே பாருங்க, 2 மைக் இருக்குது. அழகாக கொடுத்துருக்காங்க. 2 யூடியூப் மைக்கு வச்சாச்சு. அப்புறம் அது சொருகிறதுக்கு உள்ளே ஒன்று அடாப்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது சி டைப்பு. ஆமாம், சி டைப்பு. ஆப்பிள் ஃபோனுக்குலாம் சொருக முடியாது அப்படின்னாங்க. ஆனால் நான் ஆப்பிள் ஃபோன்லாம் வாங்க முடியாது, ஐஃபோன் அளவுக்கு நம்ம வசதி வாய்ப்பு இல்லை, எனக்கு இந்த சி டைப்பே கொடுங்கன்னு சொல்லி வாங்கினேன். அது கொஞ்சம் காசு கூடயா, எனக்கு இப்போதைக்கு இதே போதும்னு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? அதுக்கப்புறம் ஒரு ட்ராக் இருக்குது. என்ன வரமாட்டுது, பிரிச்சுருவோம் விட மாட்டோமா? இல்லை, மதுரைக்காரனுக்கு அந்த சோதனை. பிரிச்சா விட மாட்டோம். வந்தாச்சு. இதில் என்ன அப்படின்னா ஒன்று கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து இதை பற்றி விளக்கங்கள் கொடுக்குறதுக்காக 2 கொடுத்துருக்காங்க. உள்ளே எப்படி போய் யூஸ் பண்ணணும்னு என்னென்னு போட்டிருக்காங்க. அந்த சொல்லிட்டாங்கன்ட்ட இப்படி தான் யூஸ் பண்ணணும்னு நான் ஏற்கனவே சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன். இது உள்ளே ஒன்று இருக்குது. அதை திறந்து பார்ப்போம். சார்ஜர் படம் போட்டிருக்காங்க. திறந்தாச்சு. என்னங்க, என்ன சார்ஜர் இல்லாமல் துணி மாதிரி வருது? ஐயோ, இது என்ன? அது இந்த ஆக்கி சார்ஜர். இதுதான் சார்ஜர் போடுறது இந்த இது மைக்குக்கு. அதுக்கப்புறம் ஒரு சுருக்கு பை ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுவும் டிஜிடெக்னு போட்டே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஆமாம், இது எங்கேயாவது போனோம் அப்படின்னா இந்த யூடியூப் மைக்கு எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு அப்படியே சுருக்கு நம்ம பாட்டி மார்கள் போட்ட மாதிரி சுருக்கு போட்டு நம்ம பாட்டுக்கு சேஃப்டியாக வச்சு கொண்டு போயிடலாம். அதுதான் கொடுத்துருப்பாங்க போல. சந்தோஷம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் மைக்கு போட்டு முதல்ல பேச போகிறேன். எப்படின்னு பாருங்கள். இதுதான் மைக்கு. இது போல் இது என்ன செய்யணும் அப்படின்னா ஆமாம், இதை ஆன் பண்ண சொன்னாங்க. இங்கே பாருங்கள், இதை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணால் இது லைட் அதிகமாக இந்த லைட் இது பாருங்கள். இப்போ நம்ம 2 மைக் இருக்குது. கஸ்டமர் நம்ம இன்னொருத்தவங்க பேட்டி இருக்கும்போது இன்னொரு மைக்கு. இப்போ வந்து ஒரு மைக்கை மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் சாதாரணமாக பேசுகிறேன். ஹலோ ஹலோ, நல்லா இருக்கா? வாய்ஸ் கேட்குதா? மைக் டெஸ்டிங் 1 2 3 கேட்கல. இப்போ இந்த வந்து அடாப்ட் பண்ணுறோம். அடாப்ட் பண்ணிடுவோம். இங்கே வாங்க. நம்ம இப்போ மைக்கை ஆன் பண்ணியாச்சு. ஹலோ ஹலோ. பேசின வாய்ஸ் எப்படி இருக்கு, இப்ப பேசின வாய்ஸ் எப்படி இருந்தாங்க? ஹலோ ஹலோ. இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா உள்ள போய் அந்த சி டைப்பை உள்ள போட்டு அடிஷனல் செட்டிங் அடிஷனல்ல போய் ஓடிஜின்னு இருக்கு, அதை ஆன் பண்ணோன்னே இதுல இன்னொன்று என்ன அப்படின்னா ஓப்பன் கேமராக்கு போக தேவையில்லை. நீங்க சாதாரண கேமராவே ஆன் பண்ணா கனெக்ட் ஆயிரும். இப்ப பக்கத்துல இருந்து பேசுறேன். ஹலோ ஹலோ. இப்ப பாருங்க, கேக்குதா? ரொம்ப தெளிவா கேக்குதா? வணக்கம். கேக்குதா? கேக்குதா? ரொம்ப தெளிவா கேக்குதா? இங்க பாருங்க எவ்வளவு தூரம் ஆயிட்டேன்னு, எவ்வளவு தூரம் போயிட்டு தள்ளி போயிட்டா. ரொம்ப தெளிவா கேக்குதா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமேல் வந்து ஃபுல் வீடியோ நான் ரொம்ப கிளியரன்ஸா போடுவேன். இந்த காத்து பக்கத்துல சவுண்ட் எல்லாம் கேட்காம ரொம்ப கிளியரன்ஸா வீடியோ போடுவேன். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரிப்பாங்க. இந்த மைக் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. நமக்கு சவுண்ட் எல்லாம் நல்லா கிளியரன்ஸா கேட்குது. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மைக் யாருக்காக வாங்கினேன்னா உங்களுக்காக தான் வாங்கினேன். நீங்க நமக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து வீடியோ பாருங்க. நன்றி.